இன்ஜா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாரங்களோடு பேசலாம். சார் வணக்கம். சுதந்திர தினத்தன்றைக்கு வழக்கமாக அந்த கட்சி சார்ந்த சேனல்கள் அப்படின்னாலே அந்த கட்சி சார்ந்த தலைவர்களை தான் முன்னிலைப்படுத்துவாங்க. நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் ஸ்டாலின் கொடியேற்றி வைத்ததை ஒளிபரப்பியதாக ஒரு நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையானால், இந்த செய்தி உண்மையானால் இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவையெல்லாம் அடிப்படையில் கட்சி சேனல்கள். அந்த காலத்திலே சொல்லுவாங்க, கட்சி பேப்பர்ஸை பற்றி சொல்லும்போது தேர் வியூஸ் பேப்பர்ஸ் நாட் நியூஸ் பேப்பர்ஸ்னு. இப்போ முரசொலி, நமது எம்ஜிஆர், நமது அம்மா, தீக்கதியம், ஜனசக்தி, காங்கிரஸுக்கு தேசிய முரசு, பிஜேபிக்கு அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு மேகசின் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தினசரி பத்திரிகைகளில் மற்ற மாநிலங்கள் இருக்குது. இந்த கட்சி பத்திரிகைகள் எல்லாமே அதிகாரப்பூர்வ ஏடுகளாக சொல்லப்படுபவை எல்லாமே ஆங்கிலத்தில் சொல்கிறது என்னென்னா வியூஸ் பேப்பர், தே ஆர் நாட் நியூஸ் பேப்பர்ஸ். இன்ஃபேக்ட் நான் பர்சனலாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நான் என்னுடைய பத்திரிகை வாழ்க்கையை ஒரு காங்கிரஸ் பத்திரிகையிலேருந்து தான் விடிவெள்ளின்னு ஒரு காங்கிரஸ் ஆதரவு பத்திரிகை, தெள்ளூர் தர்மராசன் ஒரு காங்கிரஸ்காரர் 1991 அவர்கிட்ட வேலையில் சேர்ந்து தான் நான் ஒரு 2 ஆண்டுகள் அங்கே செய்தியாளராக இருந்து தான் என்னோடய பத்திரிகையாளர் வாழ்க்கையை தொடங்கினேன். அதனால் எனக்கு அந்த எங்கள் எடிட்டர் தெள்ளூர் தர்மராசன் தெளிவாக சொல்லுவார், பாருங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வியூஸ் பேப்பர் நாட் நியூஸ் பேப்பர்னு. பத்திரிகா தர்மத்தின்படி அது சரியானு கேட்டிங்கன்னா அதுக்கு கேள்வி வேறு. ஆனால் அதை வெளிப்படையாக அவங்க சொல்லிடுறாங்க, இது காங்கிரஸ் ஆதரவு ஏடுன்னு சொல்லிட்டு தான் நடத்துகிறாங்க. அதனால் பார்க்குற மக்களுக்கு அந்த செய்திகளை எப்படி புரிஞ்சுக்கணுன்றது தெரியும். இன்றைக்கி அதுக்கான சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி எந்த செய்தியும் யாருக்கிட்ட மறைக்க முடியாது. பாரம்பரிய ஊடகங்களான அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் மக்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாலே அது பொதுமக்களோட நாலேஜில் இருக்குது. அதனால் அந்த கவலை நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரியான அன்றைக்கு பத்திரிகைகள், இன்றைக்கு தொலைக்காட்சிகள், அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இந்த மாதிரியான தொலைக்காட்சிகள், செய்தி தொலைக்காட்சிகள், ஒரு அரசியல் கட்சியின் ஆதரவு உள்ள தொலைக்காட்சிகள் மக்களுக்கு நல்லா தெரியும் இவங்க யாருன்றது. இப்போ சன் டிவியும் கலைஞர் டிவியும் எடுத்திங்கன்னா அது திமுக, அப்பட்டமான திமுக ஆதரவு சேனல்ஸ். கலைஞர் டிவி வெளிப்படையாகவே சேனலு, சன் டிவியும் கலைஞர் டிவியும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, 2 பேரும் ஒன்று தான். கொஞ்சம் நுவான்ஸ்டாக ஒரு நடுநிலை மாதிரி வேஷத்தை சன் டிவி போடும், கலைஞர் டிவி அதை கூட போடாது. ஆனால் மக்களுக்கு நல்லா தெரியும், சன் டிவியில் ஒரு நியூஸ் வந்ததுன்னா அது திமுக சேனல், திமுகவோட ஊதுவழல் சொல்கிற செய்தின்றது நல்லா தெரியும். அவங்க சிம்பிளே பார்த்தீங்கன்னா சூரியன் தான் அங்கே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஜெயா தொலைக்காட்சி ஒரு காலத்தில் ஏடிஎம்கே ஜெயலலிதாவுக்கு இருந்தது, இப்போ சசிகலா ஆதரவாக இருக்குது, ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்குது. நியூஸ் ஜேன்றது அதிமுக இருக்கக்கூடிய ஒரே சேனல். பாமகக்கு அவங்களுக்கு இந்த மக்கள் தொலைக்காட்சி இருக்குது, விஜயகாந்துக்கு கேப்டன் டிவி இருந்தது, விசிகாக்கு வெளிச்சம் டிவி, மதிமுகவுக்கு மதிமுகம். ஸோ இவையெல்லாம் வியூஸ் சேனல்ஸ் நாட் நியூஸ் சேனல்ஸ். இதை புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல. இதில் இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயா டிவிக்கு இணையானது தான் இன்றைக்கி அதிமுக நியூஸ் ஜே. இன்றைக்கி ஜெயா டிவியில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஜெயா டிவியில் ஒருவேளை ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவராக இருந்து ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்து ஸ்டாலின் கொடியேற்றுறதை முதல்ல போட்டுட்டு ஜெயலலிதா கொடியேற்றுறதை 2ஆவதாக போட்டாங்க, அல்லது ஸ்டாலின் கொடியேற்றுற நிகழ்ச்சியை காமிச்சாங்கனால அது என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே நீங்கள் சொல்வது உண்மை என்றால், ஏன்னா நான் பார்க்கல, ஏதோ ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த செய்தி உண்மை என்றால், அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன், இந்த செய்தி உண்மை என்றால் அது சீரியஸான டெவலப்மெண்ட்டு. அந்த சேனலை ரன் பண்ணுறது முன்னாள் அமைச்சர்கள் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இவர்கள் தான் அந்த சேனலை நடத்துகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படி என்றால் அதிமுகவுக்குள் என்ன நடக்கிறது, இதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக இன்று பார்க்கப்படுகிறது. இல்லை, இது ஒரு நார்மல் ஒரு நியூஸாக கடந்து போகக்கூடாது. கவர்மெண்ட் நடக்குது, அதைத்தான் நான் இவ்வளோ நேரம் வியாக்கியானம் சொன்னேன். இவையெல்லாம் வியூஸ் சேனல்ஸ் நாட் நியூஸ் சேனல்ஸ். அக்ரஸிவாக இருக்கக்கூடிய ஜெயா டிவியில் ஸ்டாலின் கொடியேற்றுறதை காமிச்சிருவானா, இல்லை கலைஞர் டிவியில் நான் கேட்குறேன், ஜெயலலிதா சிஎம்மாக இருக்கும்போது ஜெயலலிதா கொடியேற்றுறதை காமிப்பானா? காமிக்க மாட்டான். அப்படியே காமிச்சாலும் அது 2ஆவதாக தான் காமிப்பான். ஆகவே இந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இட்ஸ் அ சீரியஸ் டெவலப்மெண்ட். கண்டிப்பாக சீனியர்ஸ் எடப்பாடிக்கு எதிராக ஏதோ ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. ஏன்னா இந்த மாதிரியான வியூஸ் சேனல்ஸ், வியூஸ் பேப்பர்ஸில் ரொம்ப க்ளோஸாக அதை நம்ம வாட்ச் பண்ணணும். அதில் வரக்கூடிய ஒரு சின்ன செய்தி அல்லது பேப்பராக இருந்ததுன்னா ஒரு கமா, ஃபுல் ஸ்டாப், ஒற்று புள்ளி, செமிகோலன், கோலன், இதை வச்சு ஒரு டாட்டை வச்சு அவங்க எந்த பக்கம் திசை திரும்புகிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு முரசொலியில் ரஜினிகாந்த் துரைமுருகனை பற்றி பேசின பிறகு, அந்த புத்தக வெளியீட்டு விழாக்கு பிறகு அடுத்த நாள் முரசொலி, அல்லது அதுக்கு அடுத்த நாள் முரசொலி, சனிக்கிழமை பேசுகிறாரு, ஐ திங்க் திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன். முரசொலி தலையங்கத்தில் ரஜினிகாந்த் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையை பேசியிருக்கிறார்னு ஒரு செய்தி தலையங்கத்தில் எழுதுகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீனியர்ஸை வெளியில் போங்க அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னதை திமுக தலைமை முழுக்க அங்கீகரிக்குதுன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அதுக்கு மேலே ஒன்றும் அர்த்தம் இல்லை. அது இதுவாக குறிப்பிட்டிருக்க துரைமுருகன் குறித்து ரஜினி பேசியது அப்படின்னு நான் எடுத்துக்க முடியும். நம்ம இவ்வளோ நேரம் அதான் உங்களுக்கு சொல்கிறேன்.
வியூஸ் பேப்பர்ஸை என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் முதல்ல கற்றுக்கோங்க. இந்த மாதிரியான செய்திகளை வந்து இப்போ முரசொலிக்குள்ளே வந்து அந்த தலையங்கம் ரஜினி சொன்னது சீனியர்ஸ்க்கும் ஜூனியர்ஸ்க்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதை பற்றி சொன்னதில் தலையங்கத்தில் ரஜினியோட பேச்சை அங்கீகரித்து சிலாகிச்சு தலையங்கம் எழுதுதுன்னா ரஜினியோட கருத்து தான் திமுக தலைமையோட கருத்து கிடையாது. திமுக தலைமையோட கருத்தை ரஜினி பேச வைக்கப்பட்டிருக்கார். அப்படி தான் அதை நீங்கள் எடுத்துக்கணும். வியூஸ் பேப்பரில் வரக்கூடிய செய்தி அதே மாதிரி தான் வியூஸ் சேனல்ஸில் வரக்கூடிய விஷுவல்ஸையும் முதல்ல ஸ்டாலினையும் அப்புறம் எடப்பாடியும் போடுறாங்கன்னா இது எந்த பேக்ரவுண்டில் பார்க்கணும்? ஏற்கனவே 6 பேர் வந்து போர்க்குடி உயர்த்தினார்கள்னு சொன்னாங்களே அந்த பேக்ரவுண்டில் தான் இருக்கும். அப்போ அந்த அதிருப்தின்றது இன்னும் அப்படியே இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு இப்படி வருதுன்றது. எஸ், உள்ளுக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்குது. அதிமுகவில் தானே சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக ஒரு அதிருப்தி இருக்குது அவங்களுக்கு. ஆனால் 2 தரப்புமே வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் கவனமாக இருக்கிறார்கள், மௌனம் காக்கிறார்கள், எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். எடப்பாடியாலையும் அடுத்த கட்டத்துக்கு போய் தன்னை எதிர்ப்பவர்களை வந்து வெளிப்படையாக சாடக்கூடிய தைரியம் வரல. இந்த எடப்பாடியை எதிர்க்கக்கூடியவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் எடப்பாடி நகர்த்தக்கூடிய தைரியமும் அவங்களுக்கும் வரல. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் தானா? அதாவது இப்போ இருக்க மாதிரி எல்லாமே பீஸ்ஃபுல்லாக எலெக்ஷன் நெருங்க போகாது. கண்டிப்பாக சம் கிரைசிஸ் வரும். எடப்பாடியோட லைனு கரெக்டு, பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்கார். ஆனால் பிரிஞ்சு போவங்களை சேர்க்க மறுப்பதை வந்து அவருக்கு வந்து அது ஒரு சவாலாக உருவெடுத்தால் ஆச்சரியம் இல்லை. அப்படி தான் நான் சொன்னேன். என்னால் உறுதியாக அது சவாலாக வந்துடும், அவரை கவுத்துருவாங்க மொத்தம் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த சீனியர்ஸ் இந்த வேலுமணி, தங்கமணி, இந்த 6 பேரோட அந்த கோரிக்கை, பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்த்துக்கணுன்ற அந்த கோரிக்கை வலுப்பெறும்பொழுது இந்த முறை அது வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி வலுப்பெற்றால் அது எடப்பாடிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சவாலாக அமையும். இல்லை, எடப்பாடியுமே வழக்கமாக நம்ம பார்த்துக்கிட்டோம், எந்த ஒரு விஷயத்தையும் பிடி கொடுக்கவே மாட்டார். போய் இது பண்ணால் இல்லை நான் இந்த ஒரு ஸ்டாண்டில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வெளிப்படையாக அறிவிக்கிறேன், யாரையும் இணைச்சிக்கவே முடியாது அப்படின்னு. இவங்க ரொம்ப எடப்பாடி கிட்ட தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்காங்களோ? இருக்கலாம். அவர் வந்து நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்றது ரொம்ப தவறான அணுகுமுறை. எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு தான் அரசியல் பண்ண முடியும். அவர் பிரிஞ்சு போனவங்கள நான் சேர்க்கவே மாட்டேன்னு அடம் பிடிக்காது தான் அவருடைய சொல்ற காரணம். பிஜேபி வந்துடும் இல்லை குடும்ப என்ன காரணம் இருந்தாலும் பிரிஞ்சவங்க எல்லாரையும் நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்றது ஏற்புடையதில்லை. அதுதான் அவருக்கு பெரிய சவாலாக உருவெடுக்கும் என்று நான் கருதுகிறேன். எதற்காக சார் எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டு தான் இவங்களை எல்லாரும் சேர்ந்து தான் வெளியில் அனுப்புனாங்க? இப்போ எதுக்கு ஒரு அதிருப்தி வந்திருக்கலாம்? அது யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி மேடம். ஏன்னா அவரை ஏத்துக்கிட்டு தோல்விகள் ஒரு முக்கிய காரணங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வெற்றிக்கு பல தந்தைமார்கள் உண்டு, தோல்விக்கு யாரும் கிடையாது. விக்டரி ஹஸ் செவரல் ஃபாதர்ஸ், டிஃபீட்ஸ் ஹேவ் நன்னுவாங்க. அதனால் வெற்றி ஜெயலலிதா மாரணத்துக்கு பிறகு தொடர்ந்து தோல்வியை மட்டும்தான் அவர் சந்திக்கிறாரு. 19ல் 66 சீட்டு ஜெயிச்சா கூட ஸ்டில் அது வந்து டிஃபீட் தான், ஆட்சி கையை விட்டு போயிடுச்சு. அடுத்து தொடர்ந்து தோல்வி, 2 பார்லிமெண்ட், ஒரு அசம்பிளி, ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் அடின்னா என்ன இது? போகிற போக்க பார்த்தா 26லையும் ஜெயிக்கிறது கஷ்டம் எடப்பாடி. அப்போ ஒரு கலக குரல்கள் எழ தொடங்கும். எல்லாம் சேர்ந்து தான் சசிகலாவை அனுப்புனாங்க. இப்போ திடீர்னு பிரிஞ்சவங்களை சேர்த்துக்கணும்னு சொல்கிற போது எடப்பாடி மௌனம் காப்பது நியாயம் தானே? எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயம் தானே? அது எதுக்கு சசிகலா வெளியில் அனுப்பினு, ஓபிஎஸ் வெளியில் அனுப்பியிருக்கணும்? அதனால் கட்சிக்குள்ளே ஒரு கடுமையான போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏடிஎம்கேக்குள்ளேயும். அது எப்படி ஷேப்பில் போவோம்? தேர்தல் எங்கேயோ கிடக்குது. இதெல்லாம் தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் முன்னால் வேணால் பெரிய கலகம். திமுக இப்பயே வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்பயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்ககிட்ட பணபலம், படைபலம், மீடியா பலம், அறிவு பலம், குடும்ப நலன், இதெல்லாமே அவங்ககிட்ட இருக்குது. லக்கு அவங்க பக்கம் இருக்குது. அதனால் அதிமுகவால் இப்படியே போச்சுன்னா 5 கார்னர் ஃபைட்டில் அதிமுகவால் 26ல் வெற்றி பெறுவது என்பது கடினமான விஷயம். இந்த உட்கட்சி பூசலால் மீண்டும் அதிமுக உடைவை நோக்கி போகிறது கூட வாய்ப்பு இருக்கா? இருக்குது. அது இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போ இருக்க சுச்சுவேஷனை வச்சு ஒரு நெருப்பாக தான் இருக்குது. ஆனால் உடஞ்சதுன்னா ஓபிஎஸ் பின்னால் யாருமே போகாமல் ஒரு தனி மரமாக அவர் போனார், எக்ஸப்ட் மனோஜ் பாண்டியன். எடப்பாடிக்கிட்ட அப்படி இருக்காது. அது எப்போ உடஞ்சாலும் ஒரு 30 எம்எல்ஏவாது அவர் கூட, இப்போ இருக்க எம்எல்ஏஸில் சரிபாதியார் அவர் கூட இருப்பாங்க, மாவட்ட செயலாளர்களில் பெரும்பாலானவர்கள் இருப்பாங்க. அப்படி தான் நம்புகிறேன் நான். உடஞ்சதுனாலும் கட்சி பிளவை நோக்கி போக வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஆனால் அப்படி பிளந்தாலும் ஒரு ஃபேக்ஷனுக்கு தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் தான் மெயின் ஃபேக்ஷனுக்கு தலைவர். அவர்கிட்ட ஓபிஎஸ் கிட்ட யாருமே போகாமல் இருந்த மாதிரி எடப்பாடி விஷயத்தில் இருக்காது. ஹாஃப் ஆஃப் த பார்ட்டி அவர் பக்கம் நிற்கும், 50% ஆஃப் த பார்ட்டி அவர் கூட இருக்கும் தான் நான் நம்புகிறேன். பட் அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல? ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் அவங்களும் பண்ண முடியாது, இவங்களும் பண்ண முடியாது. பிரிஞ்சு போனவங்களும் பண்ண முடியாது, இவரை சேலஞ்ச் பண்ணுறவங்களும் பண்ண முடியாது, இவரும் பண்ண முடியாது. அது திமுக வெள்ளி தட்டில் வச்சு கொடுத்தா மாதிரி இன்னொரு 5 வருஷத்தை. அதைத்தான் அதிமுக தலைமையும் எடப்பாடியும் விரும்புகிறாங்கன்னா நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. உங்கள் பொது எதிரி இன்னைக்கு திமுக. இன்னொரு டைம் நீங்கள் 26ல் திமுக கொடுத்தீங்கன்னா நீங்கள் மறந்துட வேண்டியதான். அதிமுகன்ற கட்சி அழிஞ்சிடும். கண்டிப்பாக அதிமுகன்ற கட்சி அழிஞ்சிடும்.
இன்னொரு டேர்மை தூக்கி நீ திமுக கொடுத்தீங்கன்னா, இன்னொரு டேர்ம் திமுக கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன கதியாகும்னா அது வேற விஷயம். ஆனால் ஏடிஎம்கே கண்டிப்பாக வந்து அதோட சாப்டர் ஃபினிஷ். இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா அதிமுக தோற்பதே திமுக வந்துடும் அப்படின்றது. கண்டிப்பாக அதிமுக வரலைன்னா அங்கே திமுக தான் வரும். அதிமுகவால் 26 ஆட்சிக்கு வர முடியலன்னா அங்கே திமுக தான் வந்து உட்காந்துருக்கும். விஜயோ சீமானோ யாரும் பிஜேபியெல்லாம் நெருங்க முடியாது. திமுக தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும். அதுவும் 5 கார்னர் 5 முனை போட்டி அப்படின்னும் போது திமுக வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கும் திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தான் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போ எடப்பாடி மீதுள்ள அதிருப்தி அப்படின்னா இவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து நீ இல்லைன்னா நான் இருப்பேன் அப்படின்றதா, இல்லை சசிகலா வரணும், ஓபிஎஸ் வரணும், அவங்க தலைமையில் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்கு? இப்போ கழகத்தை எழுப்புறாங்கல்ல, அதிருப்தி குரல் அவங்க வந்து ஓபிஎஸ் உள்ள வரணும், எடப்பாடியையும் நகர்த்தணும் தான் அவங்க பார்க்குறாங்க. அது டென்ட்டுக்குள்ள ஒட்டகம் மூக்க விட்ட கதை தான். இந்த பிரிஞ்சவங்க உள்ளே சேர்ந்தாங்கன்னா அதுக்கு பிறகு எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டு அவங்க இருப்போன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அதுக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் தோணுது. அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு கட்டத்தில் கத்தியை உருவாங்க. கண்டிப்பாக வந்து ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு, டேகர்ஸ் வில் பி அவுட்னு. குத்திட்டிகள் வெளியில் வந்து நிற்கும்னுவாங்க. அந்த மாதிரி டேகர்ஸ் வில் பி அவுட். ஏதாவது ஒரு கட்டத்தில் அவங்க எடப்பாடியோட அத்தாரிட்டியை சேலஞ்சு பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு வரையில் 2 கத்தி இருக்க முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச என்னமோ எடப்பாடி வந்து என்ன நடந்தாலும் 2 விஷயத்த பண்ண மாட்டார், நான் உறுதியாக நம்புகிறேன். என்னோட கணிப்பு 26 பிஜேபியோட சத்தியமாக போக மாட்டார். நெருக்கடி வந்தால் என்ன வந்தாலும் போக மாட்டார், நான் எழுதி கொடுக்குறேன். கட்சி உடஞ்சு 2ஆ 3ஆ உடஞ்சாலும் அவர்கிட்ட ஒரு 20-22 எம்எல்ஏவாவது இருப்பான் எனக்கு தெரிஞ்சு. ரைடு வந்தால் எது வந்தாலும் நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 26 ஒரு பிஜேபியோட போக மாட்டார். இன்னொன்று பிரிஞ்சு போனவங்களையும் அவர் சேர்க்க மாட்டார். இதோட எதிர்வினை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரைடு வந்தாலும் அல்லது கட்சியில் அவர் மரியாதை போய் அவர்கிட்ட இருக்க 62 எம்எல்ஏ இருக்கான் இன்றைக்கி, அதில் ஒரு 40 பேர் அவர் விட்டு போனால் கூட ஒரு 20 எம்எல்ஏவாவது அவர் கூட இருப்பாங்க. பதவி இருக்காது சார், பதவி இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. அதுக்கு தயாராக தான் இருக்கார் அவர். 26 ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கணுன்ற எண்ணம் பெருசாக அவருக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அவர் அதை விரும்புகிறாரான்னு எனக்கு தெரியல. வேற என்ன இன்டென்ஷனாக இருக்க முடியும்? சிறுபான்மையினர் வாக்குகளை கவருவதற்காக என்ன நடந்தாலும் நான் பிஜேபி பக்கம் போக மாட்டேன். அதில் மக்கள் ஓட்டு போட்டு வந்தேன்னா சரி, வரலன்னா எதிர்கட்சியாக உட்காந்துட்டு போகிறான். ஏன் திமுக ஆட்சியில் இல்லாமல் பல வருஷங்கள் இல்லையா? அதனால் அவர் பிஜேபியை நோக்கி போய்விடுவார் என்பது தவறான ஒரு வாதம். அது திமுக எடப்பாடியை பலவீனப்படுத்துவதற்காக தொடர்ந்து கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய புனைக்கதை. அதாவது யார் பிஜேபியை நோக்கி நெருங்குறாங்களோ அவங்க எதிர்கட்சியை பார்த்து நீங்கள் வந்து பிஜேபின்னு இன்றைக்கி குத்தம் சுமத்திட்டு இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய யதார்த்தம். சமயத்தில் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து தற்குறி. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மோசமாக திட்டுறாரு. ரொம்ப டிரெக்ஷனை மாறி இருக்கும் பாஜகவோட டிரெக்ஷன் அதிமுகவை நோக்கி. பாஜகக்குள்ள ஒரு செக்ஷன் அவர் அண்ணாமலை வந்து திமுகவுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆதாயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அண்ணா திமுகவை அவர் பலவீனப்படுத்த முயற்சிப்பதன் மூலம் அவர் என்ன சொல்ல வருகிறார்? திமுக தான் மெயின் எதிரின்றார். சொல்கிறாரு, எங்களுடைய கண்ணியமான எதிரி திமுக மட்டும்தான்றார். திமுக பிஜேபி திமுகன்னு தான் அரசியல் நகரணும்னு அவர் விரும்புகிறார். ஆனால் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த மாதிரி கண்டமேனிக்கு தலைவர்களை பற்றி எல்லாம் பேசுகிறதால மரியாதை குறைமை ஒழிய ஆபாச பேச்சுக்களுக்கு அந்த நேரம் வேண்டுமானால் மக்கள் விசிலடித்து கை தட்டுவார்கள், ஓட்டு போட மாட்டார்கள். எந்த பேச்சை சொல்கிறீங்க? தற்குறின்ற பேச்சு? ஆமாம், ஆபாசமான பேச்சு தானே அதெல்லாம். ஏன் அவங்க பேசுனா கள்ள உறவுன்றாங்க, அது ஆபாசம் இல்லைங்க. அது பொலிட்டிக்கல் ஸ்லாங் வேறு, பொலிட்டிக்கலாக சொல்கிறது வேறு. கள்ள உறவுன்றது நீங்கள் வந்து பார்ட்டிக்குள்ளே இருக்க பார்ட்டியோட இருக்க ரிலேஷன்ஷிப், ஒரு தனிநபர் மீதான தாக்குதல் இல்லை. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இருக்க ரிலேஷன்ஷிப். அண்ணாமலை சிறுபிள்ளை அப்படின்றாங்க. அண்ணாமலை எல்லாமே தப்பாக தானங்க பேசுகிறாரு. இது வரைக்கும் அவர் ஏதாவது உண்மை ஏதாவது பேசியிருக்காரா? எவ்வளோ பெரிய வரலாற்று பொய்களை அவங்க பேசியிருக்காருங்க. 2019 மோடி கேம்பெயின் பண்ணுறதுக்கு நான் வரமாட்டேன்னாராம். இவர் அப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கார். இவர்கிட்ட யார் சொன்னா? நீங்கள் அரசியல் வந்து 2021 தான் நீ அரசியலுக்கே வர. 19 நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் அதிகாரியாக இருக்கும்போது யார் உங்ககிட்ட சொன்னா? ஆகவே இது திமுகவுக்கும் பிஜேபிக்கும் தான் தமிழ்நாட்டில் போட்டி என்ற களத்தை உருவாக்க பிஜேபி முயற்சிக்கிறது, தெளிவாக முயற்சிக்குது. அது எப்படி வேலைக்கு ஆகும்னு நமக்கு தெரியல. இல்லை, அதுக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது. திமுக பிஜேபி அதிமுகவை குறிவைத்து தாக்குவதுன்னு அந்த நோக்கம் என்ன? ஒரு திராவிட கட்சி அழிஞ்சாதான் பிஜேபி வளரும்னு மோடி, அமித்ஷா, குறிப்பாக மோடியும் அண்ணாமலையும் விரும்புகிறாங்க. அவர் முதல்ல தலைவராக பொறுப்பேற்று 3 வருஷம் 21 ஆகஸ்ட்டில் சொல்லும்போது இனிமேல் தமிழ்நாட்டில் 26 அரசியல் களம் பிஜேபி வர்சஸ் டிஎம்கே தான் இருக்கும், டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு இருக்காதுன்னு சொன்னவர் தான் இதே அண்ணாமலை அப்படித்தான் சொன்னார் உங்களுக்கு. அதை நோக்கி தான் ஒரு காய் நகர்த்துறாரு. டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன்று விட்டார், டிஎம்கே ஃபைல்ஸ் 2 விட்டார். தொடர் நடவடிக்கைகள் என்ன? கருணாநிதி சமாதியில் போய் கையை கட்டி நிற்கிறாரு பவ்யமாக. அங்கே வச்சு டிஎம்கே ஃபைல்ஸ் 2 வெளியிட வேண்டியதானே? ஒரு பக்கம் டிஎம்கே ஃபைல்ஸு, இன்னொரு பக்கம் கருணாநிதி சமாதியில் நின்று பவ்யமாக நின்றுங்கன்னு கூட கும்பிடு போட்டுன்னு இருக்காரு.
சராசரி பிஜேபி தொண்டன் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சராசரி பிஜேபி தொண்டன் அண்ணா கருணாநிதி சமாதியில் அண்ணாமலை சுற்றி வரதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். சமாதிக்கு போகிறதுன்றது பெரியதொரு அரசியல். நாணய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் கூட கலந்துக்கலாம். சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்துறது ரொம்ப பெரிய அரசியல். ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டு 33 வருஷம் ஆகுது. இந்த 33 வருஷத்தில் ஏடிஎம்கே காங்கிரஸ், டிஎம்கே காங்கிரஸ் பல தடவை அலையன்ஸ் வச்சுருக்காங்க. ஜெயலலிதாவும் கருணாநிதி, எடப்பாடி ஸ்டாலினும் ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ் சமாதிக்கு போயிருக்காங்களா? ஒன்றதே கிடையாது. அதே மாதிரி காங்கிரஸோட கூட்டணியில் எத்தனையோ ஆண்டுகள் திமுக இருந்திருக்கு. டெல்லியில் காந்தி சமாதி, நேரு சமாதி, ராஜீவ்காந்தி சமாதிக்கெலாம் அவங்க போயிருக்காங்களா? போனதே கிடையாது. சமாதிக்கு போகிறதுன்றது ரொம்ப பெரிய நிகழ்வு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிமுக காலி பண்ணிட்டு இப்போ திமுக பக்கம் வரலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் அவங்க இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ டிடிவி தினகரனும் அதையே சொல்றாரு. அது அந்த கருத்தை இதோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? ஆமாம், 2020 ஜெயலலிதா கருணாநிதி மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு திராவிட கட்சி அழியணும், அந்த அழிவின் சிதைவுகளிலிருந்து பிஜேபி வளர முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. அதில் திமுக விட அண்ணா திமுக அழியறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம்னு பிஜேபி வெளிப்படையாகவே பேசுது. பிரதான எதிர்கட்சியை தான் தொடர்ந்து ஒரு மாநிலத்தில் பிஜேபி தலைவர் தாக்குவார் என்றால் அவர் யாரோட பிரதிநிதி? யாருக்காக வேலை செய்கிறார்? திமுகவுக்காக வேலை செய்கிறார். எடப்பாடி காப்பாற்றிடுவாரா? யார்? அதிமுகவா? அது நமக்கு தெரியாதுங்க. ஒரு தனிநபர் எப்படி ஒரு கட்சியை காப்பாற்ற முடியும்? தொண்டர்கள் தான் கட்சியை காப்பாற்றுவாங்க. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஒன்றும் அண்ணா திமுகவை காப்பாற்றலை, தொண்டர்கள் காப்பாற்றினாங்க. அதற்கு தலைவர்களாக இருந்த ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் வழிகாட்டினாங்க, உறுதியாக நின்னாங்க. இங்கே தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. தொண்டர்கள் ஆஸ் ஆஃப் நோ நம்ம பார்க்குறது எடப்பாடி கூட தான் அவங்க இருக்காங்க, ஆஸ் ஆஃப் நோ. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான். 100% ஆஸ் ஆஃப் நோன்றது 100%. ஆஸ் ஆஃப் நோன்றது தான் எப்பயுமே பாலிடிக்ஸில் ஃபிக்ஸட் பொசிஷன் எதுவுமே கிடையாதுங்க. இந்த நிமிஷம் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன், அவ்வளோதான். நாளைக்கு அவன் கூட போவான்னு யாருமே சொல்ல முடியாது. இன்னுமே எடப்பாடி பழனிசாமி மோடி, அமித்ஷான்னு குறிப்பிட்டு அந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்கல. அதையும் கவனிச்சிங்களா? பாஜகவை கண்டிக்கிறாங்க, தீர்மானம் போடுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? யாரு? எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு மேலே அவங்க என்ன செய்ய முடியும்னு எதிர்பார்க்குறீங்க? அவங்க தினமும் எதிர்க்கிறாரு, அவர் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுறாரு, போராட்டங்கள் கூட நடத்துகிறாங்க. எதிர்கட்சிங்க அவர். நீங்கள் ஸ்டாலினை கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் போய் எடப்பாடியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, நாங்கள் தான் பாஜக எதிர்ப்பு கூட்டணி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்துருக்காங்க. அதிகாரத்தில் யாருங்க இருக்காங்க? அதிகாரத்தில் யார் இருக்கா? வேலை கையில் தூக்கிட்டு ஸ்டாலின் தாங்க நின்னார், எடப்பாடி நிற்கல. ஞாபகம் வச்சுக்கோ. இன்றைக்கி அவர் அதிகாரம் அவர் கையை விட்டு போய் 3.5 வருஷம் ஆக போகுது. நீங்கள் எடப்பாடியே போய் நோண்டிங்க இருந்தீங்கன்னா, அண்ணா திமுகவே கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இதைத்தான் டெல்லி மீடியா கம்ப்ளீட்டாக கடந்த 10-11 வருஷமாக எது நடந்தாலும் காங்கிரஸை குறை சொல்கிறது. இப்போ நீங்கள் ஏன்டா தப்பு பண்ணீங்க இவ்வளோ மெஜாரிட்டியை வச்சுக்கினா அதுக்கு பதில் கிடையாது. அதே தான் இங்கே திமுகக்கும் அப்படியே டிட்டோ. இது அதே தான். இவங்க நிறைய விஷயங்களை அங்கேருந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. சின்ன சார், நிறைய விஷயங்களை பயிர். ரொம்ப நன்றி. நன்றி மார்ஷல்.